வணக்கம், வந்தனம், நமஸ்தே. வெல்கம் டு our show மஞ்சள் வேல் மாலை. காலையில இருந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ. என்னென்ன 4 சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன். இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இன்னைக்கு இவங்க சொல்லி தர போற இந்த ஆசனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து தண்டயமான பிரம்மன் ஆசனா. அப்படின்னா வந்து பேலன்சிங் த டேபிள் டாப் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது டேபிள் டாப் நம்ம பயிற்சி ஆசனம் வந்து பண்ணுவோம். அதில் வந்து டேபிள் மாதிரியே இருக்கும். அந்த ஆசனாவை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி பேர் வந்துச்சு, பேலன்சிங் டேபிள் போஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள். கால்கள் முன்னோக்கி நின்றுக்கோங்க. தண்டாசனா. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ கால்களை வந்து இப்படி மடக்கிக்கிறோம். ரொம்ப ஃபுல்லாகவும் இப்படி மடக்காம கொஞ்சம் பாதி மட்டும் இப்படி வச்சு மடக்கிக்கிறோம். 2 கையை வந்து இப்படி பின்னாடி வைக்கிறோம். பின்னாடி வைக்கும் போது விரல்கள் பின்னோக்கி பார்த்துருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. மார்பு பகுதியை விரிச்சுக்கோங்க. உங்கள் தோள் பட்டை நல்லா இப்படி அதை என்ன சொல்றது, இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி பின்னாடி வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இடுப்பு பகுதியை மேல் நோக்கி இப்படி தூக்குங்க. தூக்கிட்டு உடம்பு நேராக வரும். அதுக்கப்புறம் தலையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். பொறுமையாக வந்து இடுப்பு பகுதியை வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க. கால்களை தளர்த்திடுங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பண்ணும்போது தோள்பட்டை நல்லா இப்படி திரும்பிட்டு இப்படி வச்சுட்டு நம்ம மேல் நோக்கி தூக்கும் போது கைகள் வந்து கொஞ்சம் வலிக்கும். தோள்பட்டை கூட அவ்வளோ வலிக்காது. இந்த கை பகுதிகள் வந்து ரொம்ப வலிக்கும். இந்த எல்போ இருக்கிற இடத்துல வலிக்கும். கொஞ்சம் அதனால பார்த்து பத்திரமா செஞ்சுக்கோங்க. விரல்கள் பின்னோக்கி இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இப்படி வைக்கிறதுக்கு சரியா வரலன்னா இப்படி வச்சு முயற்சி பண்ணி பாருங்க. ஆனால் வந்து கை ஆங்கிள் மாறிடும். அதுக்காக நான் இப்படி வைக்க சொன்னேன். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம். தண்டயமான பிரம்மன் ஆசனா. கால்களை மடிச்சு வச்சுக்கோங்க. வஜ்ராசனா. வஜ்ராசனா உட்காந்துக்கிறோம். இப்போ இந்த ஆசனம் எப்படி பண்ண போறோம்னா, இந்த பயிற்சி ஆசனம் பண்ணோம் பார்த்தீங்களா, அது அப்படியே திருப்பி கவிழ்ந்து பண்ற மாதிரி இருக்குமா, அப்படியே ரிவர்ஸ் தான் இது. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கைகளை முன்னோக்கி இப்படி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து இப்படி முட்டி போட்டுக்கோங்க. இந்த தோள்பட்ட அளவுக்கு உங்க கைகள் வந்து இப்படி விரிஞ்சிருக்கணும். இந்த கைகள் விரிஞ்ச அளவுக்கு இந்த முட்டிகள் வந்து இப்படி விரிஞ்சு இப்படி இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கால்கள் வந்து இந்த இடம் வந்து ஃப்ளாட்டனா இப்படி வைக்க போகிறோம். இது ஃப்ளாட்டன், இது வந்து டக்குன்னு சொல்லுவாங்க. இது டோ டக்கு, இது டோ ஃப்ளாட்டன். இப்போ டோ ஃப்ளாட்டன் வந்து நம்ம வைக்க போகிறோம். வச்சுட்டு வலது காலை வந்து பின்னோக்கி தூக்க போகிறோம். இடது கையை, அதாவது ஆப்போசிட், இடது கையை வந்து முன்னோக்கி வந்து நீட்ட போகிறோம். அதாவது இப்படி வைக்கும் போது உங்கள் கைகள், உடம்பு, கால் 3மே வந்து ஒரே நிலையில் வந்து இருக்கணும். ஒன்று கால் இப்படி மேலே தூக்கியோ இல்லை இப்படி கீழே இறக்கியோ அப்படி இருக்கக்கூடாது. ஒரே நிலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் பண்ணிடலாம். நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு மூச்சை எடுத்துகிட்டு விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படியே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். வச்சுட்டு இப்போ வந்து இடது காலை வந்து பின்னோக்கி தூக்க போகிறோம். வலது கையை வந்து முன்னோக்கி வந்து நீட்ட போகிறோம். இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதான் வந்து ஆசனா. இப்போ வந்து இது செய்ய முடியல, கரெக்டாக இது வந்து பேலன்ஸ் பண்ணணும். கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியலன்னா அங்கிறதுக்காக வந்து நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா,
இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வச்சுக்கோங்க. டோ வந்து நம்ம ஃப்ளாட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ அப்படி வைக்க பேலன்ஸ் பண்ண முடியல, எனக்கு இந்த இடத்துலலாம் வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி டோ டக் பண்ணிக்கோங்க. டோ டக் பண்ணிவிட்டு ஒரு காலை மட்டும் முன்னாடி நீட்டி கீழே வச்சுருங்க. கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இதில் வந்து ஒரு சில வினாடிகள் இருங்க. 2 3 4 5 6. இப்போ வந்து பொறுமையாக வந்து கையை மட்டும் முன்னாடி நீட்டுங்க. 1 2 3 4 5 6. இதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு பழகிட்டதுக்கப்புறம் இப்போ அப்படியே வந்து காலை வந்து இப்படி தூக்கிடுங்க. தூக்கிட்டு இப்படி வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிடலாம். இப்படி வச்சிடலாம். நேராகவே பாருங்க. தலை வந்து ரொம்ப வந்து இப்படி கீழே குனியக்கூடாது, ரொம்ப மேலே பார்த்துட்டு இந்த ஸ்பைன் வந்து ரொம்ப இப்படி பெண்ட் பண்ணவும் கூடாது. நேராக வச்சுக்கணும். ஸ்பைனை பெண்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 2 3 4 5 6. அப்படியே வந்து வலது கையை வந்து நீட்டிடலாம். 2 3 4 5 6. இதுக்கப்புறம் காலை நீட்டிக்கோங்க. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். மாற்றாசனம் பாலாசனம் பண்ணிடலாம். அப்படியே முன்னாடி வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். தண்டைமான பிரம்மனாசனம். இப்போ வந்து நம்ம பேலன்சிங் டேபிள் டாப் போஸோட பயிற்சி ஆசனங்கள் பார்த்தோம். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சாப்பிட டைனிங் டேபிள் வந்து எப்படி இருக்கும், ஒரு மேலே நேரம் மேஜை வந்துட்டு அதில் 4 கால்கள் இருக்கும். அது மாதிரி வந்து நம்மளோட 2 கால்களும் 2 கைகளும் டேபிள் மாதிரி இருக்கும். அது கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து பேலன்சிங் டேபிள் டாப் போஸ். அந்த பயிற்சி ஆசனம் அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட ரிவர்ஸ் தான் அப்படியே, அதாவது மேல் நோக்கி நம்ம பார்த்துருப்போம், முகம் வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருந்திருக்கும் அது பயிற்சி ஆசனால. இந்த ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் கவிழ்ந்து படுத்து அப்படி கவிழ்ந்த மாதிரி வச்சு நம்ம தலை வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கையும் ஒரு காலும் வந்து நம்ம பின்னாடி நீட்டும், ஒரு காலை பின்னாடி நீட்டும், ஒரு கை வந்து முன்னாடி நீட்டும். அதாவது கரெக்டா பேலன்ஸ் இருக்கும். ஒரு கையிலையும் ஒரு கையில உள்ளங்கையிலையும் ஒரு முட்டியில மட்டும்தான் இந்த போஸ் வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க பயிற்சி ஆசனம்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கைக்கு ஸ்ட்ரென்த்தனான உள்ள எக்ஸசைசஸ்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது பண்ணும் போது நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த மாதிரி செய்ய முடியலன்னா ஒரு கால் மட்டும் கீழே வச்சுட்டு கை மட்டும் நீட்டிட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்துட்டு காலையும் கையும் வந்து ஒரே டைம்ல வந்து நீட்டி வச்சிடலாம். இதுல பார்க்கக்கூடியது ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, கைகள், தலை, முதுகு, அதுக்கப்புறம் கால் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து இருக்கணும். ரொம்ப முதுகு வந்து பெண்ட் பண்ணவும் கூடாது, ரொம்ப மேலே தூக்கவும் கூடாது. அதே மாதிரி தான் கைகளா இருந்தாலும் சரி, காலா இருந்தாலும் சரி வந்து கரெக்ட் பொசிஷன்ல இருக்கணும். ரொம்ப ஒன்று மேலே தூக்கின்னு கீழேனா அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக அப்புறம் மாறிடும். அப்புறம் இடுப்பு பகுதியோ இல்லை கைகள் பகுதியோ வந்து தோள்பட்ட பகுதியோ வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து பயிற்சி ஆசனம் எப்படி சொன்னமோ அதை மாதிரி பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இந்த போஸ்டர் வந்து கரெக்டாகிடும். இது பண்ணுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா இப்போ குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஒரு நிலை அந்த நம்மளோட மைண்டை வந்து நடுநிலையில வைக்கிறது, அலைப்பாயாமல் நடுநிலையில வைக்கிறது, நம்ம மைண்டை காமாக வச்சுக்கிறது, படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணுற ஆசனாஸ், இந்த பேலன்சிங் பண்ணுற ஆசனாஸ் எல்லாமே மெமரி பவருக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. எந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம்.
இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தா மட்டும் போதாதுங்க. அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும். அதுக்காக நேரம் ஒதுக்கணும். இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பார்த்து கத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில how to speak everyday English, how to use everyday common expressions in English என்ற அடிப்படையிலே எளிமையான முறையிலே எப்படி நாம் ஆங்கிலம் பேசுவது, எழுதுவது, அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி அமைப்பது என்று present continuous tense எப்படி பயன்படுத்துவது, how to use present continuous, when to use present continuous, where are we using this present continuous tense என்று பலவிதமான அமைப்புகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் ஒரு புதிய வீடு கட்டி கொண்டிருக்கிறான். உங்க நண்பர் ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம்? அவன் ஒரு புதிய வீடு கட்டுகிறான், கட்டி கொண்டிருக்கிறான். அவன் கட்டுறதுக்கு என்ன? பில்டு, கட்டுதல் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த verb. What is the verb here? Build, B-U-I-L-D, build. So first you have to learn what is the verb. வினைச்சொல் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடணும். வினைச்சொல் என்ன அப்படிங்கிறத நீங்க பயன்படுத்துவதற்கு you should learn first what actually is the verb in a sentence. நம்ம ஆர்டினரி காமன் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்னா வினைச்சொல்லை பயன்படுத்தி தான் பேசுகிறோம். we are using the verbs. ஒரு வினைச்சொல் இல்லாம எந்த வாக்கியமும் கிடையாது. இந்த verb அப்படின்னு சொல்லக்கூடிய வினைச்சொல் இல்லாம எந்த ஒரு சென்டென்ஸுமே நீங்க பேசவே முடியாது. தமிழா இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் இந்த verb என்று சொல்லக்கூடிய வினைச்சொல் வினை தான் நம்ம வந்து ஆக்ஷனை தான் நம்ம வந்து எப்பவுமே பேசுவோம். சாப்பிட்டுட்டு இருக்கான், படிச்சுட்டு இருக்கான், எழுதிட்டு இருக்கான், ஓடிட்டு இருக்கான், நீந்திட்டு இருக்கான், கட்டிக்கிட்டு இருக்கான், ஒட்டிக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான், நடந்துகிட்டு இருக்கான், ஏறிட்டு இருக்கான், இறங்கிட்டு இருக்கான், வந்துகிட்டு இருக்கான், போயிட்டு இருக்கான். எல்லாமே நம்ம என்ன, இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினைச்சொல். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேர்ப்ஸ். அதனால முதல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய, தெரிந்து கொள்ள வேண்டிய சொற்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினை சொற்கள். ஒரு அடிப்படையான ஒரு வாக்கியத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது வினைச்சொல், verb. ஓகே, இந்த இடத்துல புதிய வீடு அவர் கட்டிட்டு இருக்காரு இல்லையா, அந்த கட்டுதல் அப்படிங்கறதா இந்த இடத்துல மெயினா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அப்ப build, so build actually is the verb. கட்டி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன? பிளஸ் ing, கொண்டிருத்தல். பில்டிங், BUILD, புல்டுன்னு சொல்லக்கூடாது,
build, BUILD, build. Building. பில்டிங்கிறது கட்டிடம். நவுனா அதை பயன்படுத்திங்கன்னா அது கட்டிடம். பில்டிங் அப்படிங்கிறது ஒரு நவுன், அது கட்டிடம். இந்த இடத்துல பில்டிங் அப்படிங்கிறத கட்டி கொண்டு இருத்தல் அப்படிங்கிறது அது வெர்பு. வேர்பா அதை நீங்க பயன்படுத்தீங்கன்னா கட்டி கொண்டிருக்கிறான். பில்ட் பிளஸ் ஐஎன்ஜி பில்டிங். ஓகே, நம்ம வெர்பு நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எப்படி நம்ம இத பேச போறோம்? How are you going to speak? அவன், he is building. He is building. He is building. அவர் என்ன கட்டிட்டு இருக்காரு? புதிய வீடு கட்டி கொண்டிருக்கிறான். ஒருக்கு என்ன? பில்டிங். புதிய வீடு, நியூ ஹவுஸ். புதிய வீடு, புதிய நியூ வீடு, ஹவுஸ். அவ்வளவுதான் சார். He is building a new house. He is building a new house. அவன் ஒரு புதிய வீடு கட்டி கொண்டு இருக்கிறான். தம்பி வீடு கட்டுறான் நீங்களே, கட்டுறாரா? ஆமா சார். He is building a new house. அவன் ஒரு புதிய வீடு கட்டி கொண்டிருக்கிறான். She is not coming. அவள் வரவில்லை. எப்படி சொல்லுவீங்க? அவள் வரவில்லை அப்படிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் ஆங்கிலத்துல பேசிதான் நீங்க சொல்லி ஆகணும். அவள் வரல அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? ஏற்கனவே நான் ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். இருந்தாலும் நீங்க திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் நம்ம போட்டோகிராஃபியை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். வித்தியாசமா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வந்துட்டு இருக்கிற வரிசையில போட்டோகிராஃபியை பத்தி என்ன இருக்கு, நான் எல்லாம் போன் எடுத்தேன்னா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. பட் போட்டோகிராஃபி அப்படின்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், இந்த போட்டோகிராஃப் அப்படின்ற இந்த வார்த்தை கிரீக்ல இருந்து எடுக்கப்பட்டது. டிராயிங் ஆஃப் லைட்ஸ் அப்படின்றது அர்த்தம். 1839 வரைக்கும் இதை போட்டோகிராஃபர் யாருமே சொல்லல. பட் அது சொல்றாங்க அப்படின்னா அது ஆஸ்ட்ரோனமர் சார் ஜான் ஹர்சல் அவர்னால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவர் தான் இந்த போட்டோகிராஃப் அப்படின்ற அந்த பெயரையே வச்சது. அதுக்கப்புறமா தான் இதை போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்ம கூப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். ஜோசப் நிக்ஸோஃபர் நிப்சே அப்படின்ற இந்த சயின்டிஸ்ட் தான் பிரெஞ்சு சயின்டிஸ்ட். இவர் தான் முதல் போட்டோகிராஃபர். ஏன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்தது. 1826ல எடுக்கப்பட்ட இந்த ஒரு போட்டோ கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆயிருக்கு கேப்சர் ஆகிறதுக்கு. ஆனா இந்த இமேஜ் கரண்ட்லி நம்ம கிட்ட கிடையாது. பட் நிறைய ஹிஸ்டோரியன்ஸ்லாம் பார்த்துருப்பாங்களே இந்த போட்டோஸை. அது 50 வருஷத்துக்கு முன்னாடியே தொலைஞ்சு போச்சு. அதனால இந்த போட்டோ இப்படிதான் இருந்துச்சு அப்படின்ற இமேஜினேஷன்லயே அதை ரீக்ரியேட் பண்ணாங்க. இப்போ அது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. இப்பெல்லாம் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னும் போது உடனே உங்களுடைய போட்டோ வச்சு அவங்களுக்கு மரியாதை செலுத்துறோம். ஆனா இதெல்லாம் 1800ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறது. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக போராடி அவங்க குண்டடிப்பட்டு இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் மரியாதை செலுத்துறதுக்காகவே அங்கங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதை போட்டோ எடுத்து அப்படியே வச்சுப்பாங்க. ஸோ அப்பவே போட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே இருக்கதான் செஞ்சாங்க. ஸோ அவங்களுடைய போட்டோஸ் எல்லாத்தையுமே அப்போ வரைக்கும் அவங்க மரியாதை செலுத்தி வந்துட்டு இருந்தது தான். நாளடைவில் எல்லா மக்களுமே இதே மாதிரியான விஷயத்த பின்தொடர்ந்து வராங்க. இதன் காரணமாக தான் இப்போ வரைக்கும் நம்ம இதை பண்ணி வந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. 1888ல தான் கோடாக் அப்படின்ற கம்பெனியை இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஜார்ஜ் ஈஸ்ட்மேன். ஸோ இவர்கிட்ட அந்த கோடாக்ன்றதுக்கான வார்த்தைக்கான மீனிங் என்னங்க அப்படின்னு கேட்டா வார்த்தைக்கு மீனிங்லாம் தெரியாது. ஆனா இந்த கே அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால தான் கோடாக் அப்படின்னு வச்சேன்னு தான் சொன்னாரு. ஸோ இப்போ வரைக்கும் அதுக்கான எக்ஸாக்டான மீனிங் தெரியல. தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டீவ் சாசன் அப்படின்ற ஒரு நபர் கோடாக்ல ஒர்க் பண்ணும் போதே 1985ல இந்த டிஜிட்டல் கேமராவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல அது ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருந்ததுனால வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் கேமராவை கண்டுபிடிச்சது இப்போ வரைக்கும் ஸ்டீவ் சாசன் தான். டிஜிட்டல் கேமராவை நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஆனா இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1975ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டீவ் சாசன் அப்படின்ற நபர். அவர் கோடாக்ல ஒர்க் பண்ணும் போதே இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அது ரொம்ப சீக்கிரட்டாவே அப்போ வச்சுட்டாங்க. அதனால பெருசா வெளி
சிலருக்கு தெரியாமையே போயிருச்சு. ஆனா இப்போ இந்த டிஜிட்டல் கேமரா தான் வேர்ல்ட் வைட்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கேமராவுடைய பிக்சல்ஸ்னு பார்த்தோம்னா 0.01 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதோடைய வெயிட் எவ்வளோன்னு கேட்டா 3.5 கிலோ இருந்துச்சு அந்த கேமரா. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு 20 செகண்ட் ஆகும். 20 செகண்ட் அசையாமே இருக்கணும். பட் அந்த டைம்ல 20 செகண்ட்ல ஒரு போட்டோ எடுக்குதா அப்படின்னு சொல்றதே பெரிய விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு. இந்த உலகத்திலேயே அதிகமா பார்க்கப்பட்ட போட்டோகிராஃப் எது அப்படின்னு பார்க்கும்போது விண்டோஸ் XP உடைய போட்டோகிராஃப் ஒன்று இருக்கும் இல்லையா, லேண்ட்ஸ்கேப், அந்த வால்பேப்பர் தான் அதிகமான பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தபடியா ஃபைனலா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் ஐஸ்க்கு ஏற்ற மாதிரியே போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த F ஸ்டாப்க்கு அப்புறமா தான். Fல பார்த்தீங்கன்னா 8.3 பிரைட்டரா இருக்கும்போது F2 அப்படின்னு பார்க்கும்போது லோவர் லைட்டிங் பாயிண்ட்ல. ஸோ எனிவேஸ்ங்க, இப்போ நம்ம இந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே ரசிச்சு பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு போட்டோக்களுமே நிறைய நுணுக்கங்களை சொல்லுது. எப்படி நம்ம பெயிண்டிங்கா பார்க்குறோமோ அதே மாதிரி தான் போட்டோஸும். ஒரு சில போட்டோஸ் எல்லாம் நிறைய விஷயங்களை கன்வே பண்ற மாதிரி நமக்கே தோணுது இல்லையா? அந்த கன்வென்ஷன் அண்ட் கன்வேயிங் ஆஃப் போட்டோகிராஃப்ஸை எடுத்து நிறைய பேர் இருந்ததுனால தான் நம்மளால அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ வரைக்கும் தீம்டா வச்சு நிறைய போட்டோகிராஃபி கான்டெஸ்ட்ல நடத்துறாங்க அப்படின்னா கிரியேட்டிவிட்டியை அந்த அல்டிமேட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசன் தான். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is back from Vijay. Take care. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஸோ இன்னைக்கு நாளுக்கு பின்னாடி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? வாங்க போலாம். அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி 31ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜனவரி 31 என்ன அப்படின்னா மகா கலைஞன், மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக விளங்கிய நம்முடைய நாகேஷ் அவர்களுடைய நினைவு தினம். இவர் 2009ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1959ஆம் ஆண்டு திரைப்படத்துறைக்குள் நுழைந்தார். தாமரை குளம் என்ற படத்தில்தான் முதலாக இவர் நடித்தார். இவர் இயக்குனர் பாலச்சந்தர் இவர் நடிப்பை பார்த்துத்தான் நீர்க்குமிழி படத்தில் இவர் கதாநாயகனாக இவர் அறிமுகப்படுத்தினார். நீர்க்குமிழி, அனுபவி ராஜா, அனுபவி, தேன்கிண்ணம் போன்ற யாருக்காக அனுபவித்தேன் போன்ற பல படங்களில் இவர் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். அதாவது நடிகர் நாகேஷ் அவர்கள் வசன உச்சரிப்பிலும் சரி, அந்த காமெடியிலும் சரி, அந்த பாடி லாங்குவேஜ் என்று சொல்வார்கள், நகைச்சுவைக்கு முக்கியம் அந்த பாடி லாங்குவேஜோடு அந்த உடல் மொழியோடு கூடிய அந்த வசனங்களை மிகச் சிறப்பாக கையாண்ட மகா கலைஞர்களில் ஒருவர் தான் நம்முடைய நாகேஷ் அவர்கள். மிகச்சிறந்த நகைச்சுவை நடிப்பை அனைத்து படங்களையும் வெளிப்படுத்தி இருப்பார். ஏவிஎம் படமாக இருக்கட்டும், தேவர் ஃபிலிம்ஸ் அவர்களுடைய படமாக இருக்கட்டும், AP நாகராஜன் அவர்களுடைய படமாக இருக்கட்டும், PR பந்துலு அவருடைய படமாக இருக்கட்டும், யாருடைய படமாக யாருடைய தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் முதலில் நாகேஷ் அவர்களுடைய கால் ஷீட்டை தான் முதலில் பெற்றெடுப்பார்கள். அந்த நாகேஷ் அவர்களுடைய கால் ஷீட் கிடைத்து விட்டாலே அந்த படம் 40% வெற்றி கேரண்டி என்ற அளவிற்கு எம்ஜிஆர் அவர்களே தன்னுடைய வாயால் சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த நடிப்பை நம்முடைய நாகேஷ் அவர்கள் அனைத்து படங்களிலுமே வெளிப்படுத்தி இருப்பார். இவரும் நாகேஷ் அவர்களும் நம்முடைய வாலி அவர்களும் மிகச்சிறந்த நண்பர்கள். இருவரும் திரைத்துறைக்கு வந்த பிறகு, திரைத்துறை வருவதற்கு முன்பாக ஒரே அறையில் தான் தங்கியிருந்தார்கள். அப்போது இவருக்கு பணம் தேவைப்பட்டால் இவர் உதவுவார், இவருக்கு பணம் தேவைப்பட்டால் இவர் உதவுவார். சில சமயங்களில் அதோடைய உரிமையாக, டே ரங்கராஜா உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வாட்சி நல்லாலடான்னு சொன்ன உடனே வாலி அவர்கள் அந்த வாட்சை கழட்டி தன்னுடைய நாகேஷ் அவர்களுக்கு கொடுத்து அதை போய் அடமானம் வைத்து அதை பணமாக பெற்று சினிமாவுக்கும் மற்ற வாய்ப்புகளுக்கும் அவர்கள் இருவரும் மாறி மாறி பயன்படுத்தினார்கள் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு செய்தியாகுங்க. இப்படி தன்னுடைய நடிப்பின் மூலமாக ஒரு ஒல்லியான உருவத்தை கொண்டு மிகச்சிறந்த அனைத்து படங்களிலும், எங்கள் வீட்டு பிள்ளை படங்களில் அந்த மாற்றி மாற்றி பேசக்கூடிய அந்த கதாபாத்திரம், அதே மாதிரி திருவிளையாடல் தருமி என்று சொல்லும்போது இன்றளவும் அந்த கேரக்டர் அவரை மாறி நடித்திருக்க முடியுமா என்ற அளவிற்கு மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியவர் தான் நடிகர் நாகேஷ் அவர்கள். அது மட்டுமல்ல, கமலுடன் மிகச்சிறந்த ஒரு நட்புறவை கொண்டிருந்தவர் நாகேஷ் அவர்கள். தொடர்ச்சியான பல படங்களில், அதிலும் குறிப்பாக அபூர்வ சகோதரர்கள் படங்களில் வில்லன்களுக்கே வில்லத்தனமான நடிப்பை இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த கதாபாத்திரமாக அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நாகேஷ் அவர்கள். அது மட்டுமல்ல, இவருடைய அந்த காதலிக்க நேரமில்லை படத்தில் அந்த காமெடி, ஸ்ரீதர் அவர்களுடைய அந்த காமெடி, அந்த ஸ்ரீதருடைய இயக்கத்தில் நடித்த அந்த காமெடி பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு அந்த காமெடியாக அது பேசப்பட்டது. அது மட்டுமல்ல, இவருடைய வரிசையான பல
கமலஹாசன் அவர்களுடைய பல படங்களில் இவர் நடித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் பீம்பாய் பீம்பாய் அந்த நகைச்சுவை காட்சிகள், பஞ்சதந்திரத்தில் வரக்கூடிய மேக்னானா என்ன ஸ்டெப்னியா என்று அந்த கேட்கக்கூடிய அந்த காட்சிகள், இந்த பல அவருடைய நகைச்சுவை காட்சிகள் இன்றளவும் மிகச் சிறப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு நகைச்சுவை காட்சிகள். அவ்வை சண்முகி படத்தில் அவருடைய நடிப்பு, அந்த நகைச்சுவை நடிப்பை இன்றளவும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வியந்து போகக்கூடிய அளவிற்கு உச்சக்கட்ட நடிப்பை வெளிப்படுத்தியவர் தான் நடிகர் நாகேஷ் அவர்கள். இப்படி பல நகைச்சுவை கதாபாத்திரங்கள் நடித்து, வில்லன் கதாபாத்திரங்களிலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து, எம்ஜிஆருக்கு நண்பனாகவும் சிவாஜி கணேசனுக்கு நண்பனாகவும் முத்துராமன் ஜெயசங்கர் ஆகியோருக்கு நண்பனாக மட்டுமல்லாமல் பாக்கியராஜ் அவர்களுக்கும் பாமா ருக்மணி படத்தில் நண்பராக நடித்திருப்பார். அதே மாதிரி ரஜினி அவர்களுக்கும் நண்பராக நடித்திருக்கிறார். இப்படி பல படங்களில் வெற்றி நாயகனாகவும், அது மட்டுமல்ல நகைச்சுவையிலும் வெற்றி கொடி நாட்டிய நம்முடைய நாகேஷ் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜனவரி 31ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை டீம்.